வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நான் கௌதம் ப்ரோட்ட அதான் சொல்லியிருந்தேன் ப்ரோ, அந்த சிஎம்எஃப் பட்ஸ் 2 எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆமாம், அந்த நாட் பட்ஸ் அந்த டிராக்கா இல்லைனா ஏர் 8ஆ? ஓ, ஏர் 8ஆ? ஆனால் ஓப்பனாக சொன்னால் இதில் வந்து டியூல் டிரைவர் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரேட்டு வேறு ஒன்று இருக்குல்ல. மனதளவில் வெளியில் நான் சொல்லணும்னு என்ன சொல்லுவேன் தெரியுமா? இருக்குல்ல, அது என்ன இருந்தா என்ன, எனக்கு வந்து நிஜமாவே இப்பயும் நாட் பட்ஸ் 3 ப்ரோ தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கலாம். அது ஃபிட்டுங்க, பிரீமியமா இருக்குங்க, மைக் அல்டிமேட்டுங்க, லைட் வெயிட் ப்ரோ, ANC செம ஸ்ட்ராங். இல்லை இதுவும் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன ஹைலைட்னா அது சிங்கிள் டிரைவர், நீங்க சொன்ன மாதிரி வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் காட்டுது. அப்புறம் மேபி இது இன்னும் பர்ன் ஆகணும் போல. 30+ ஹவர்ஸ் வரைக்கும் போட இருக்கு. எக்ஸ்ட்ரா இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா காசு போட போட கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் தெரியணும்னா ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலுக்கு போயிருவீங்க. எப்படின்னா OnePlus Buds 3 Pro மாதிரி வேற லீக். நீங்க அவ்வளவு தூரம் போகணும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது போதும். ஆமா, இதுல இருந்து ஒரு படி மேல போனோம்னு நினைச்சா நாட் பட்ஸ் 3 Pro போதும். ஆமா, அதுவே ஆஃபர் டைம்ல சம்பந்தமே இல்லாம 2000 ரூபாய்க்கு கிடைக்குது. கரெக்ட். சரி, அதே சமயம் அந்த பிஸ்கட் கம்பெனி ப்ரோ, த ஸ்நாக் கம்பெனிங்க. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரிப்ளையும் போட்டேன். த ஸ்நாக் கம்பெனியாங்க. அவங்க கிட்ட எல்லா பிஸ்கெட்டுமே நல்லா இருக்குங்க. அந்த டேட்ஸ் ஃபிளேவர்ல எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். பிஸ்கோட்டி அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அவங்களோடது. அப்புறம் ரொம்ப நன்றி ஹெல்தியான ராமியாக், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அது ஆக்சுவலா வந்து ட்ரிகரிங் பாயிண்டா இருந்தது எனக்கு வீடியோல. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்களா, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு போல, எல்லாரும் ரொம்ப சிரிச்சிருந்தோம், பண்ணா இருந்துச்சு சொல்லி போட்டிருந்தாங்க. வாழ்க்கையே எங்களுக்கு அப்படிதான் ப்ரோ இருக்கு. பொதுவா சிரிப்பா சிரிக்குது எல்லாமே. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அதை பாட்காஸ்ட் மாதிரி கேட்டு வந்தோம், ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நைஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் ப்ரோ, இது நம்ம ஆல்ரெடி எதுல பேர் பண்ணிருக்கோம்? இப்போதைக்கு இன்ஃபினிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா சாம்சங் பேரிங் மோட் ஆன் பண்ணுங்க, ஒரே டிவைஸ்ல கனெக்ட். நீங்க பேர் பண்ணிக்கோங்க. இல்ல இது அப்படியே எடுத்து செங்கால அதுக்குள்ள கலர் கலரா கேஸ் வாங்கி போட்டு. கேஸ் போட்டே ஆகணுங்க, இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும். பேட்டரிக்கு என்ன கேஸ் போடுவீங்க? எந்த பேட்டரிக்கு? எப்படி இருந்தாலும் CMF பேட்டரி தான். கேஸ் தான் 1 அசிஸ்ட் போட்டிருக்கான். செத்தடா நீ, உன்கிட்ட காசை வாங்காம நான் போக மாட்டேன். கடைசியில் 1 அசிஸ்ட் கிட்ட ஜானி எல்லாம் வைப்பேன். 1 அசிஸ்ட் நினைப்போம். வேணுனே தானே வாங்கினேன் அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கிவிட்டு என்னை கொண்டாந்து தெருவில் நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பிளான் பண்ணி பண்றீங்கடா எல்லாத்தையும். டெஃபினெட்லி ரைட்டு, ஓகே. செட்டப் ஆயிடுச்சு CMF. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக CMF ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே, கையில் எடுத்ததுமே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, வெயிட் செம லைட். ஏன்னா அந்த இடத்துல வந்து இது ஹெல்மெட்ல போட்டாலே செம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஏன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது ப்ரோ. வரும்போது கால் வேற பேசினேன், ஒரு கால் வந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப க்ளீனாக கேட்டுச்சு. ஃபிட்டு, லைட் வெயிட்டு, அது ஒரு அட்வான்டேஜ். ஹெல்மெட்ல போட்டதுனால மைக் அடைச்சி கேட்காதுன்னு நினைச்சேன், தெளிவாகவே கேட்டுச்சு அவங்களுக்கு. ரெண்டுத்துக்கும் வெயிட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது. ஓகே. ஆனா எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ப்ரோ, எனக்கு இது வந்து பார்க்க அந்த ரியல்மி பட்ஸ் Air 7 Proவோட அந்த ஃபீல் வருது, அந்த திக்னஸ் எல்லாமே. அதை எடுத்துட்டு வந்து என்ன கொஞ்சம் பிரீமியமா இருக்குங்க அது Air 7 Pro. அதான் அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு 3700 ரூபாய்க்கு சொல்லி விட்டுருக்காங்க. ஆமா, அது வந்து ஆக்சுவலா 5500 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ இவன் வந்து 3800 ரூபாய்க்கு இதை கொண்டு வந்திருக்கான். ஆமா, ஃபியூச்சர்ல நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னொரு 8 மாசம் டவுன் த லைன் வெயிட் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய்க்கு கீழே இது கிடைக்காது. 2500 3000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். 3000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது இது கண்டிப்பா இன்னும் ஒர்த்தா இருக்கும். மேபி தீபாவளி சேலு 3000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 2800 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த ப்ரோ சீரிஸ் தாங்க வெயிட்டிங்க. 8 Pro வரட்டும், தூக்குறேன். எங்க ஆள் எப்படி இருக்குன்னா, தூக்கிடட்டுமா மாமா, சொல்லுங்க தூக்கிடட்டுமா. ஏன்னா ரியல்மில எல்லா ப்ரோ மாடலும் இருக்குது என்கிட்ட, எல்லாமே நல்லா இருக்கும். அதனால வந்து ரெகுலரா வந்தா வாங்கிடுறது. ஓகே, இது டிராக்ல தான் இருக்குல்ல? எஸ், அது அப்பயுமே டிராக் தான், டிஃபால்ட்டாவே நாங்கள் டிராக் தான். ஆனால் இதில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாங்க, அது ஒரு மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ் மியூசிக்காக இருக்குது. 2Aல கேட்குறது, சாதா பாட்டே நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மட்டும் டிட்டோவா இருக்கானுங்க, சிங்கிள் டேப்பே இல்லை. ஆமாம், ரெண்டு பேருமே டபுள் டேப் பண்ணாதான் பாஸ் ஆவானுங்க. என்ன கேடு நத்திங்ல கொடுக்கறதுக்கு, சைனீஸ் மாதிரி காப்பி அடிச்சுன்னு இல்லையே மாட்டிக்குவேன் நீ. அப்போ இப்போ சைனீஸ்லேருந்து பண்ணியிருக்கேன். இல்லை, இன்ஸ்பயர்டு Air 7 Proல மட்டும்தான் இந்த சிங்கிள் டேப் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபிட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து இது மாஸ் தான், அதெல்லாமே நல்லா இருக்கும். பட் இங்க ஹைலைட் என்னன்னா, நம்ம கௌதம் வந்து 1700 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆமா, அது நல்ல டீல். 1699 வந்து கிரேசியான டீல். ஏன்னா நார்மலா அது வந்து 2599 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கும்.
பட் இவர் வாங்கியிருக்க பிரைஸ் வந்து கிரேசி பிரைஸ். ஸோ அந்த பிரைஸை வந்து நான் வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. நான் மோஸ்ட்டாக பார்த்தது வந்து 2199 தான் நான் பார்த்தது. எப்பயுமே 2199 இருக்கும். திடீர்னு பார்த்தா 1699 ஓகே அப்படின்னு தூக்கியாச்சு, அமைஞ்சிருச்சு. அதாவது ஆக்சுவலாக வாங்க வேணாம் தாங்க பிளான்லாம் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தேன். ஆனால் அந்த டிராக்குன்ற அந்த சவுண்டு வந்து மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சா, அதனால ரேட்டு கம்மியான தூக்கிட்டேன். இது ரொம்ப லவுடாக இருக்கும். இது வந்து அதான் இப்போ வந்து ஒரே வால்யூம் தான் வச்சிருந்தேன். ஆனால் இது டியூல் டிரைவர்ல. ஓ, ஆனால் இது வெளியில சத்தம் நல்லா கேட்குது. சிஎம்எஃப்ல அந்த அளவுக்கு கேட்கல வெளியில. நான் வால்யூம் அப்சர்வ் பண்ணேன், வச்சிருந்தேன். ஆப்வியஸா இந்த காஸ்ட்டுக்கு வந்து என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா ப்ரோ, இதுல ஒரு டபுள் த ரேட் மாதிரி தானே. டபுள் த ரேட் 600 இது 3800. ஏன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிரைவர் யூனிட்ஸ் இருக்கு. சோ என்னால பேஸ் பிளஸ் ஹைஸ் ரெண்டுமே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அந்த ட்வீட்டர்ஸ் கான்செப்ட் இதுல நல்லா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து இதுதான் பெஸ்ட். ஆனா ஹைலைட் என்னன்னா பிரைசிங். சோ மக்கள் எல்லாரும் 2000 1500 ரேஞ்ச்ல கேக்குறீங்களே. சோ அதனால தான் அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது வந்து சிஎம்எஃப் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. நல்லா இருந்தது. ஆனா இப்போ நான் இன்னொரு பையலையும் அந்த இடத்துல நான் பார்த்தேன். நாட் பட்ஸ் 3 ப்ரோ. அவன் தான் வந்து செல்லப்பிள்ளை எல்லாருக்கும். எல்லாரோட செல்லப்பிள்ளை நாட் பட்ஸ் 3 ப்ரோ தான். நிறைய பேர் அது வேற கேட்டிருந்தீங்க இதுவா அதுவா அப்படின்ட்டு. பட் ஆனால் 1699க்கு 2A கிடச்சிச்சுன்னா அதுதான் வாங்குறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு காசு மிச்சமாகும், அதனால சொன்னேன். உண்மைதான். இது ஆப்வியஸ்லி 2199 2299 இந்த மாதிரி இதெல்லாம் சேல் ஆகுது. 2300 ரூபா. எனக்கு இவனோட ஃபினிஷிங்கே பிடிக்கும் ப்ரோ. இல்ல அந்த பிரீமியம்னஸ் இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, மெயினா பட்ஸ் ரொம்ப சின்னதுங்க, நல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டபிள், கியூட்டி பை. ஆமா, அதே பாட்டு அதே வால்யூம் பாருங்க. வால்யூம் எங்க இருந்தேன்னு தெரியும். அதே வால்யூம். இது அந்த அளவுக்கு சவுண்ட் லீக்கேஜ் அதிகமா இல்ல, நல்லா இருக்கு. ரியல்மி ரொம்ப லீக் ஆச்சு. இதுதானே அது இல்லை ப்ரோ. இது எப்படின்னா பேஸ் வேலை செய்யுது. நாங்கள் பேஸுக்கு மட்டும் தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஆன் பண்ணோம்னு தெரிவிக்க விடுவோம். பேஸ் வேவ் தான். சரி, சீட் கோடை வந்து அங்கே வச்சிருக்கான். பேஸ் வேவ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். எனக்கு பேஸ் வேவ்னு ஒன்று இல்லை, இந்த பட்ஸ் வேஸ்ட். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, நிஜமாவே வந்து அந்த வைடர் கிளாரிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து ஸ்கோர் பண்ணிடுது. ஆமா, ரியல்மி ஸ்கோர் பண்ணிது உண்மைதான். ஓகே. ஆனா நம்மால் டிராக் வேற லெவல், அதுவும் சூப்பர், அதுலயும் பேஸ் சூப்பர். எஸ். ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நார்டு பட்ஸ் வந்து ஒரு ஸ்லைட்லி பிரீமியம் தென் 2A. அண்ட் ஆனா 2A வந்து நார்டு டாப் நாட்ச். இது வந்து எப்படின்னா ரெண்டுத்தோடய இது பெட்டர் தான். ஹைலைட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல லவுட்னஸே ரொம்ப அதிகம். அதே வால்யூம்ல. ஆமா, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து அநேகமா இதுல 40% இருந்து 50% வால்யூம் தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 50-60 போதும். அதுக்கு மேலாம் காதை பறி கொடுக்க வந்தியான்னு கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓகே, ஆப்வியஸா வின் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும்னு நினைச்சோம். கரெக்ட். அந்த வித்தியாசம் படி பார்த்தா எனக்கு 2A எல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நான் கொடுக்குற இந்த பிரைஸுக்கு நான் எவ்வளவு பக்கத்துல வந்துட்டேன் பத்தியா, முடிஞ்சா வாடா இந்த மாதிரி இருக்கு. 1699 நீ வாடா. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சிஎம்எஃப் ப்ராடக்ட் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கணும். ஆக்சுவலா அந்த பேட்டரி வெண்டரை மட்டும் கொஞ்சம் இருக்கணும், நல்லா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னா மட்டும் கேட்டுறியா நீ? ஏழை காலு, உன்னைய பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க வெளியில, எம்கே பேசிட்டு வீடியோல உன்னை அழகா கோட் பண்ணி விட்டு போறான். அடுத்து வந்தா உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கும் போது நத்திங் அப்படின்னு முடிச்சுட்டு போறான். ஆமா, ஏன்னா ஒன்லயுமே எல்லாரும் போட்டுருந்தாங்க ப்ரோ, நத்திங்கும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்குது அப்படின்ட்டு. ஒன் பிளஸ் ஸ்டேஜ்ல ஐயோ, ஏன்னா அங்க பாத்துட்டு அப்படியே இங்க பாக்குறாங்களே. இப்படியே பாத்துட்டு இருந்தீங்க, அப்புறம் இப்படியே திரும்பி எல்லாரும் அவனேதான் ஐயா சாமி அவனே. ஆக்சுவலா நம்ம இதை பத்தி நிறைய தடவை பேசிட்டோம் ப்ரோ, இருந்தாலும் திரும்பி ஒரு தடவை சொல்லுவோம். அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அந்த கிளாரிட்டி தெரியட்டும். ஒரு பிராண்டு அவங்க சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா 2 வகையில ஆகலாம். ஒண்ணு நிஜமாவே எந்தூசியாஸ்ட்காகவே வாழ்ந்து ஆகலாம். கரெக்ட். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பிராண்ட் வந்து ஒரு 100 பேரை வச்சு இயங்குது அப்படின்னு சும்மா சொல்றேன் பேசிக்கா. பட் 100 பேர் கூட இல்லாமே ஒரு பிராண்டால இயங்க முடியும். ஏன்னா இப்போ நோவா லான்ச்சரா இருக்கட்டும், நயகரா லான்ச்சரா இருக்கட்டும், இந்த மாதிரி லான்ச்சர் ஆப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 4 பேரை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க பயங்கரமா கவனம் பண்ணுவாங்க. ஆப் டெவலப்பர்ஸ் மோஸ்டா சிங்கிளா தாங்க, ஒரே ஆளா இருப்பான். அப்படின்னா 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு டெஸ்டரு, ஒரு டெவலப்பரு, ஓகே, ஒரு டெப்ளாய் பண்றதுக்கு என்வரன்மெண்ட் ரெடி பண்றதுக்குன்னு ஒருத்தர், அப்புறம் 1-2 பேர் எக்ஸ்ட்ரா, இவ்வளவு இப்படிதான் இருக்கும் பொதுவாக. ஸோ இப்போ ஹைலைட் என்ன, இது இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன், அப்புறமா ஒயிடன் பண்ணலாம். பட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ண மாட்டாங்க. இது ப்ராடக்ட்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு எந்தூசியாஸ்ட் பிராண்ட் உள்ள வரான். அப்புறம் என்ன ஆகுது, அந்த பிராண்ட் வந்து எந்தூசியாஸ்டே சஜஸ்ட் பண்ணுவான்.
இது இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இந்த இடத்துல நீ இதை பண்ணா நல்லா இருக்கும். கம்யூனிட்டி தான் அந்த இடத்துல கேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. OnePlus அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அங்கதான் ப்ரோ பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னா, இது இப்படி இருந்தா இது அப்படி இருந்தானா உடனே அவன் என்ன யோசிக்கிறான்னா, இவங்க கேட்கறதெல்லாம் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னும் போது இன்னும் சொபஸ்டிகேட்டடான ஒரு டீம் வேணும், இன்னும் பெட்டரான டீம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வேணும். சாஃப்ட்வேர்ல வேணும், ஹார்ட்வேர்ல வேணும், டெஸ்டிங்ல வேணும், பிளஸ் ஜியோகிராபிக் டேட்டா ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும். அப்போ டீம் வைடன் ஆகுது, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. கண்டிப்பா. சோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா போன்ல தான் வந்து விழுவும். ஆமா அமௌண்ட் அப்படி. ஆனா இந்த எந்தூசியாஸ்ட் என்ன ஒண்ணா, எந்தூசியாஸ்ட் கிட்ட இருக்க பிரச்சனை இது, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஏன்னா நானும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். ஆனா ப்ராப்ளம் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நானே எனக்கு பிரச்சனை ஆயிடுறேன்னு தோணுது. என்னன்னா இவங்க கிட்ட காது கொடுத்து கேட்டு அதுக்காக எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அதே பிரைஸ்க்கு இல்லாட்டி அதோட கம்மி பிரைஸ்க்கு இன்னொருத்த என்ன பண்றான், இன்னொரு 2 ஸ்பெக் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். ஆமா ஓகே, உடனே பெட்டராவே இருக்கும். உடனே என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்த எல்லாரும் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆமா, நான் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்தவங்களே அங்க இல்ல, இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நான் அங்க போறேன் அந்த கடைக்கு போறேன்னு போயிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும், அது ஃபுல்லா ஸ்டாக் அவ்வளவுதான் காலி. அப்படிதான் அழிஞ்சு போயிடுது. அது வந்து தப்பு, அது பெரிய தவறு. உட்கார்ந்து 80,000 ரூபாய்க்கு ஃபோன் பண்ண சொன்னா 80,000 ரூபாய்க்குலாம் பண்ணாலும் அது வந்து அவனோட மிஸ்டேக். அவன் முதல்ல 50,000 ரூபாய்க்கு வந்தா அவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க. இல்ல 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருந்தா, நம்ம ஃபர்ஸ்ட் அத சொன்னோம், 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருந்தா கூட நான் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியா. ஏன்னா ஃபோன் 2 வந்து 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. நான் அதை ஒத்துக்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் ஏத்துற ஃபைன் ஓகே. பட் ஆனா அப்ப பண்ண முடிஞ்சு உன்னால. LTPOவே கொடுத்த, இப்ப LTPS USB 2 இல்ல, இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அந்த மேட்ரிக்ஸ்ல எவனா நாங்க டிஸ்ப்ளே அதெல்லாம் சாதாரணமா சொல்லுங்க, லைட்டே வச்சிருக்கலாம். மேட்ரிக்ஸ்ல இருக்க நியோ மாதிரி லைஃப் சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய பேர் மேட்ரிக்ஸ் ஃபேன் இருப்பாங்க, அவன் லைஃப் எங்கடா நல்லா இருந்தது, அவனே எந்த உலகத்துல இருக்கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தான். வரவும் போறவங்களும் அடிக்கிறான்டா. ஸோ இப்போ ஆக்சுவலா அந்த நிலைமைக்கு தான் எந்தூசியாஸ்ட் பிராண்ட்லாம் போகுது. ஆக்சுவலா எல்லாரும் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து எக்ஸாக்டா கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நாங்க கொடுக்குற டேட்டாவும் சில சமயம் மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, 2.5% கிட்ட டெக் எந்தூசியாஸ்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏர்லி அடாப்டர்ஸ் இருக்காங்க, அப்புறமா தான் கோர் மார்க்கெட் இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபேக்ட் தான். இதை நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அந்த எந்தூசியாஸ்டே இத்தொன்னு தான். ஆமா, அவங்களுக்காக கிடையாது, மார்க்கெட்டே கிடையாது. நான் அதான் ட்விட்டர்ல அதான் சொல்லியிருந்தேன், எங்க வெறும் எந்தூசியாஸ்ட்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, அதனால வந்து அதை மட்டும் வச்சு ஒப்பேத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நண்பர் சொன்னாரு, ப்ரோ ஆனா எந்தூசியாஸ்ட் தானே ப்ரோ ஐடியாலாம் கொடுக்குறாங்க. கரெக்ட், நானும் அதான் ஆக்சுவலா போட்டிருந்தேன். என்னன்னா, ஒரு எந்தூசியாஸ்ட் கிட்ட இருந்து ஐடியா எடுத்துக்கலாம், ஒரு எந்தூசியாஸ்ட் கிட்ட இருந்து பக் ரிப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனா எந்தூசியாஸ்டோட எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா பிராண்ட் அவ்வளவுதான். ஆமா, ஊரும் பிளட்னு பாட்டு சுட்டு போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து காமன் இஷ்யூங்க. அப்படிதான் நிறைய பிராண்ட் அழிஞ்சு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் இப்போ போட போக பார்த்தா அசூஸும் அப்படிதான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கூன்னு எல்லாரும் என்ன பண்ணானுங்கன்னா, அசூஸ் ப்ரொடக்ஷனே கம்மியா தாங்க பண்ணானுங்க. அவனுங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல. ஒரு சில மார்க்கெட்ஸ்ல தான் இருந்தானுங்க. இந்தியாவில் 9 சீரிஸ் வரவே இல்லை, ஏன் வரலன்னு தெரியல. இந்தியாவில் வந்து தான் வாங்கி இருந்திருப்பாங்க. பட் அவனும் இந்த நத்திங் மாதிரி தப்பு பண்ணி பிரைசிங் இஷ்டத்துக்கு வச்சுட்டான். கேட்டா நாங்க காமனா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் பண்றோம். யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா சொல்லு. இல்ல ப்ரோ, அது கரெக்ட். ஆனா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ MKHD வீடியோவே எடுத்துப்போம். சொல்றான் இந்த மாதிரி ZenFone 10 வந்துச்சு, காம்பேக்ட் ஃபோன் வேற லெவலு. ஆனா அது வந்து அதுக்கு அடுத்து 11 அல்ட்ரான்னு ஒன்று வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் ஆமா எல்லாருமே பெரிய டிஸ்பிளே கேட்டாங்க. ஆனா உண்மை ப்ரோ, அது கிரவுண்ட் லெவல் டேட்டா. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாரும் பெரிய டிஸ்பிளே கேட்டது கரெக்ட். பெரிய டிஸ்பிளே கேட்டா எல்லாருமே உன் போனை வாங்குவாங்கன்னு உனக்கு எப்படி தோணுச்சு திடீர்னு? பிரைசிங்னு ஒன்று இருக்குல்ல, 80,000 ரூபாய்க்கு ஏதோ லான்ச் பண்ணாங்க. ஆனா 1080p டிஸ்பிளேங்க. இப்போ 1,20,000 ரூபா ROG 8 Pro அல்டிமேட் எடிஷன், ஓகேவா? 1,20,000 ரூபா அது. ஆனா 1080p டிஸ்பிளே எப்படி வாங்குவாங்க சொல்லுங்க? அது நல்ல டிஸ்பிளேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்ம வாய்ப்பு இல்லை. 160 Hz ஓகே ஃபைன் எல்லாமே, பட் 1080pன்றது எப்படி வாங்குவான் அவன்? அது ஃபிளாக்ஷிப் கேட்டகரியில அட்லீஸ்ட் 1.5K கொடுக்கணும். 1.5K தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஏன்டா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு 1.5K கொடுக்குறேன்ட்டு. இல்ல 1080p டிஸ்பிளே கொடுத்தா என்ன ஆகும்? கேட்டா நான் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன்றான், IP68 கொடுத்துருக்கேன்றான். அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்டேன், நீங்க எல்லாரும் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல கேட்டதை கொடுத்துட்டேன், வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்டு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்டேன் அப்படின்றான். நீங்க இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அப்பதான் என் தலைவன் உள்ள வரான். சாம்சங் என்ன பண்றான்னு பாத்தீங்களா? செக்யூர் பேனல் பாத்தீங்களா இல்லையா? பிரைவசி கார்டு டிஃபால்ட்டா. அதை விட ஒரு நல்ல செய்தி, 10 பிட் போயிட்டான். ஆமா, 10 பிட் போனது ஒரு அதிசயம். ஆனா இப்ப ஹைலைட் என்னன்னா, பிரைவசி கார்டு கொடுத்தத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா என்ன மாதிரியான ஆளுங்க படுத்துக்கிட்டு போட்டோ எடுப்போம், கவுந்துக்கிட்டு போட்டோ எடுப்போம். கரெக்ட் ப்ரோ, அதுதாங்க ஃபேக்ட்ன்றேன். சப்போஸ் விசிபிலிட்டி வந்து வியூயிங் ஆங்கிள் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் அடி வாங்கிச்சுன்னா கரெக்ட் தான். ஏன்னா நேட்டிவாவே இப்ப இந்த சப்போர்ட் வரணும் அப்படிங்கறதுனால ஒருவேளை அடி வாங்கிச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு வந்து கொடுத்துட்டானே, அது ஓகே. முன்னளவுக்கு கணக்கு போனா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மெட்ரோல போனா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, யாருக்கு தெரியும்? நல்லா தான் இருக்கு. நரேஷ்ல மாட்டிக்குவான்ல, வெயிலுக்குலாம் போகும்போது அதே ஆன் பண்ணி நரேஷ் மாட்டிக்குவானே. நிறைய அவன் அதை யூஸ் பண்றான், அவன் பிரைவசிக்காக ஐபோன் யூஸ் பண்றான்ல.
நேற்று ஆக்சுவலா என்னாச்சு, சைனால இருக்கிற ஒரு டீமோட பேசினேன் ஹைப்பர்ஓஎஸ்க்கு. சூப்பர். நிறைய பேசிட்டு இருந்தோம். அவங்க சைனீஸ்ல பேசுனாங்க. இந்தியாக்கு ஏதாவது வருதா இல்லையா? அவங்க சைனீஸ்ல பேசினாங்க. சரி. சைடுல இருந்து ஒருத்தங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய டேட்டா தெரிஞ்சது. ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க. வேற லெவல்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, சைனாலேயே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பத்தல, நாங்க இன்னும் நிறைய ஆக்சுவலா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டிடிசி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்தெந்த ஏரியால இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் உட்காந்து ஃபீட்பேக் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சூப்பர் சூப்பர். நம்ம மக்களோட கமெண்ட் தான் அது. நீங்க சைனீஸை கேட்டு என்ன பண்றது, சைனீஸ்ல நல்லா இருக்கு. அவங்க தான் இனிமே இந்தியன் ரோம் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படி மாத்திட்டாங்க திடீர்னு? இந்தியா டீம் தூக்கிட்டாங்களா? இந்தியா டீம் என்ன பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னா டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நல்லா இருக்கா நீ எல்லாமே பூரா வீணா அப்படிதான் தோணுது. ஒருவேளை இல்லாட்டி எப்படி இருக்கலாம் ப்ரோ, ஹெட் வந்து மோஸ்டாங்க இருக்கலாம் இல்லையா? சோ அதான் இப்போ எனக்கு இல்ல, அது மச் நீடடுங்க. எல்லாருமே ஷாமியை ட்ராஷ் பண்றதுக்கு ரீசன் ஹைப்பர்ஓஎஸ் தான். ஆனா சில சமயங்கள் என்ன தோணுதுன்னு ஓப்பனா சொல்றேன், அவ்வளவு கேவலமாவா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மாதிரியும் இல்ல, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தா அதே கலர் ஓஎஸை போட்டு ஒருத்தன் விழுவிழுன்னு விழுக்கிறான். எதுக்கு விழுக்கிறானே புரிய மாட்டேங்குது. எதுக்கு கலர் ஓஎஸ் இவ்வளவு நேரமா அடிக்கிற? ஐயோ அததானே நாங்கெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கா நினைக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்பயுமே அதானே சொல்றாங்க, அதுதாங்க பெஞ்ச் மார்க்கு, அதுதாங்க என்னங்க வலிக்கிட்டு போகுதுங்க. எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, வலிக்கிட்டு எங்க போகுது. ஆனா இப்போ 8.5ஓட அந்த பில்டு ஃபுல்லாவே கஸ்டமைஸ்டு குட் லாக் பில்ட்ஸ் எல்லாம் வந்து வெறும் வேற ரகத்துல போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இருக்கலையே எங்கேயோ போயிட்டான் அவன். அதாவது ஸ்மூத்தஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு வரும்போது அவ்வளோ பயங்கரமா குட் லாக் வந்து ஸ்மூத்னஸ் எனேபிள் பண்ணது எப்படின்னே புரியல. அதாவது எல்லா இடத்துலயுமே அந்த 120 ஹெர்ட்ஸ் ஃபீல் ஆகுது ஒரு ஐகான் விழும்போது. அது கரெக்ட். அது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. டியூனிங் வந்து செமையா பண்ணிட்டானுங்க. அந்த டியூனிங்கும் கையில கொடுத்துட்டான், நீ எப்படி வேணா டியூன் பண்ணிக்க போயா. அது கரெக்ட் தான். அனிமேஷனுக்கு டியூனிங், பிளருக்கு டியூனிங், ஆப் ஓபனிங் க்ளோசிங்க்கு ஒரு டியூனிங். எனக்கு என்ன கடுப்புனா, இவ்வளவு பண்ண தெரிஞ்ச உனக்கு இருக்கலே பெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டில ஒரு கான்ஃபிக் வச்சுட்டு நான் இம்போர்ட் பண்ற மாதிரி வச்சா நான் பாட்டுக்கு ஜாலியா இம்போர்ட் பண்ணிட்டு போவேன்ல. அதை விட்டுவிட்டு பட் ஆனா இந்த ஐஸ் யூனிவர்ஸ் அப்பப்போ போடுவான். இந்த செட்டப் யூஸ் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஐஓஎஸ் விட பயங்கரமா பண்ணிருக்கானுங்க அனிமேஷன்ஸ். இந்த டியூனிங்லாம் வச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குது. சரி, இல்லை எனக்கு தெரிஞ்சவன அப்படி என்ன இருக்கு எனக்கு தெரியல. அந்த ஆகுனா இந்த ஐஸ் யூனிவர்ஸ் சொல்லுவான் ஐஓஎஸ்ல அப்படின்னு மாட்டே அருவாள் எடுத்துட்டு வந்துடுவான், அமைதியா இருக்கு. அப்படிதான் இருக்கு எனக்கு. இங்க மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி. இது சேலுக்கு வந்துச்சுன்னா நாங்க ஐஓஎஸ் சொல்லுவோம், பெஸ்ட் போன் வாங்கிருங்க அப்படின்ட்டு. சாம்சங் வச்சா சாம்சங் பெஸ்ட் போன் வாங்கிருங்க. அப்புறம் ஒரு 3-6 மாசம் இந்த ப்ரீ ஆர்டர் எல்லாம் முடிஞ்சு கமிஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைனீஸ் போன் தாங்க வேற லெவலுங்க, என்னங்க நீங்க அப்படின்றான். அது ஐஸ் யூனிவர்ஸோட டெம்ப்ளேட். அந்த கபோதி அதுதான் பண்றான். ஓப்போ விவோ தாங்க செமையா பண்றாங்க, என்னங்க நீங்க அப்படின்றான். டேய் இப்பதானடா நீ சொன்னேன்னு நான் வாங்கினேன். அப்புறம் ஐபோனையும் சாம்சங்கையும். அவங்க சோம்பேறியாவே இருக்காங்க பாருங்க, எந்த சேஞ்சுமே இல்ல, ஓஎஸ் மட்டும் நல்லா இருக்குங்க அப்படின்னா. டேய் இவ்வளவு நாள் ப்ரீ புக் வித்துக்கிட்டு இருந்தா என்னடா சத்தியமா தெரியல. பாருங்க சேல் வந்தாங்கன்னா எங்க ஆளு யாருன்னா ஆட்டம் ஆடுறது மட்டும் பாருங்க, யூ கேன் ப்ரீ ஆர்டர் இன் திஸ் லிங்க் அப்படின்ட்டு வரும். இல்ல நான் இப்போ ரீசெண்டா பார்த்ததுல என்ன நம்ம என்ன போட்டிருக்காரு, நம்ம சுரேஷ் ப்ரோ வந்து ஏதோ போட்டிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். காப்பிரைட் வந்துட போகுது. இந்த செவர கூட பெரிய தொல்லையா போச்சு. என்ன விஷயம்? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு, அதையும் விலை கேக்குறாண்டி. சோத்துல கண்ணு இருந்தா கடைக்காரங்கிட்ட போய் கேளு, என்ன வந்து கேக்குற? என்னமா அப்பா கிட்ட பிரச்சனை? உங்க அப்பா சோத்துல கண்ணு இருக்குன்னு சொல்லி வெளியூர்கார முன்னாடி என்ன திட்டுறாரு. ரொம்ப மோசமா நீ மாப்பிளைய பக்கத்துல வச்சு குடிச்சிருக்கான்னு கேக்குற, வெக்கமா இருக்காதா? பாட்டி அம்மாவும் அப்பாவும் மாப்பிளைய பக்கத்துல வச்சு குடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க, வெக்கமா இருக்காதா? கடலையே உடச்சுக்கிட்டு இருக்கேன், தின்னான்னு சொன்ன, இதனால பெரிய பிரச்சனை. எல்லாருமே டமாரமா. மை காட், என்டையர் ட்விட்டர் இஸ் இன் ஒன் ஃபார்ம், ஒன் ஃப்ரேம்ல இருக்கு. கரெக்ட். ஆமா, ட்விட்டர் ஃபுல்லாவே இப்போ அப்படிதான் இருக்கு. இங்க ஒன்று சொன்னா அங்க வேற ஒன்று சொல்றது, அதை அப்படியே மாத்தி இங்க சொல்றது, இங்க சொல்றது அங்க மாத்தி சொல்றது, பயங்கரமா இருக்கானுங்க. நிஜமா கன்ஃபியூஸ் ஆகுது. இப்பதான் பிபாம் ஒரு போஸ்ட் போட்டாங்க, 128 GB ஐபோன் மோர் தென் எனஃப்ங்க. 128 GB ஐபோன் கிடையாது, 120 GB இஸ் மோர் தென் எனஃபா. சரி, எப்படி எல்லாருக்குமே ஸ்டோரேஜ் தேவைப்படுது, நீ எப்படி சொல்லணும்னா ஐ பேக்கப் எவ்ரிதிங் இன் கூகுள். இங்க பாருங்க, அதுதாங்க என்ன சொல்றான். எப்படி உனக்கு எப்படின்னா ஐ பேக்கப் எவ்ரிதிங் இன் கூகுள் தான். கூகுளுக்கு யார் காசு கட்டுவா சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் கேட்டேன். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். 128 GB எப்படா பத்தோம் அப்படின்றதுக்கு தான் நான் கோட்டை ட்வீட் போட்டேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத போனுக்கு என்ன ஸ்டோரேஜா இருந்தா என்ன அப்படின்னு. ஒன்னும் அவன்ல சார் தமிழ்ல வேற அவன் இதுல போட்டிருப்பான் போல டிரான்ஸ்லேட், 3 months யூஸ் பண்றேன் போன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள் போட்டோஸ் பேக்கப் இஸ் எனேபிள்டுன்றான்.
கூகுள் போட்டோஸ் பேக்கப் எனேபிள் ஆனாலும் சரி நீங்க 10,000 போட்டோ வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும்? பத்தாது. எவ்வளவு ஸ்டோரேஜ் வாங்கணும் அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு அன்லிமிட்டெட் கிடைக்குமா? சரி, அது காசு எவ்வளவு கட்டணும்? 8,000 per மாசம். யார் கட்டுவா சொல்லுங்க? மாசம் இவன் பேசுறது ஏதாவது அறிவு இருக்குதா? இவ்வளவு பெரிய ஒரு டெக் சேனல் வச்சிருக்க, நீ இவ்வளவு பெரிய டெக் கம்யூனிட்டி வச்சிருக்க, முட்டாள் மாதிரி போடலாமா போஸ்ட்? உன்னை நம்பி எவனா 128 GB ஐபோன் வாங்கினா செருப்பால அடி வாங்குவான் அவன். ஏன்னா 60 GB அதுவே எடுத்துக்குது, எதுக்கு எடுக்குதுன்னு தெரியல, அதையும் கிளியர் பண்ண முடியல, ரீசெட் தான் அடிக்கணும். நம்ம ஆட்களே புலம்புறாங்க ப்ரோ 48 GB போயிடுச்சு ப்ரோ, எதுக்கு போச்சுன்னு தெரியல. அது கண்ணு முன்னாடி போனதை சொல்லட்டுமா? ஜென்சன் இம்பாக்ட் இல்ல, போன் அவங்க போன்ல ஒண்ணுமே இல்லையாமே. அதுல ப்ரோ செட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா இப்போ 48 GB இருக்கு, நான் வெறும் மெட்டா ஆப்ஸ் தான் யூஸ் பண்றேன், எல்லாமே கிளியரும் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன பண்றது, அந்த 48 GB என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு. உண்மைதான். அது இதுல கேட்டா சிஸ்டம் ஆப்ஸ் மிஸ்லேனியஸ் தான். எப்படி இப்போதைக்கு இதுல 32 GB இருக்கு. எப்படி இதையும் பண்ண முடியாது, இதையும் பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணா அப்படி வரும். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு 6.5 GB, iOSக்காக ஒரு 13.8 GB. 20 GB வெயிட் பண்ணுங்க, இங்க இருக்கு அடுத்து சிஸ்டம் டேட்டா, இதையும் அழிக்க முடியாது. 31 GB 32 GB 50 60 GB போட்டு என்ன ஒரு 15 நாள்ல 32 GB காணாம போயிருக்கேங்கிறேன். உங்களுக்கு 1 TBங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்களும் பீமா மாதிரி போஸ்ட் போடுங்க, 1 TB இஸ் எனஃப். அந்த டிவி தான் வரும் அடுத்து. அப்படிதான் போயிட்டு இருக்கு. போற எடுங்க அப்படிதான் அது வேற இருக்கு. என்னடா போஸ்ட் போடுற அது லூசு பயல. நீ எல்லாம் வந்து மாசம் வருஷத்துக்கு ஒரு போன் மாத்துறவன், நீ எல்லாம் உனக்கு ஒருத்தர் ஒரு சில பேர்லாம் போன் வாங்கினா 5 வருஷம் யூஸ் பண்றாங்க. ஆமா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இருக்கலே ஹைலைட்டான ஒரு விஷயம் ப்ரோ, இதை நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பேர் போய் செமையா அடிச்சுக்கிட்டாங்க. எல்லாரோட இதையும் நான் இங்க இருக்கல, ஐ லவ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் ட்வீட் வந்து ஆண்ட்ராய்டுக்காக தான் போடுவான்னு தெரியும். ஆமா, ஐ ஹேட் ஆப்பிள்னு ஒருத்தர் இருந்தானா அவன் ஆப்பிள ஹேட் பண்ணி தான் போடுவான்னு தெரியும். ஆமா, இருந்தாலும் சில சமயங்கள்ல ஃபேக்ட் போடுவாங்க. கரெக்ட். அப்படி ஒரு ஃபேக்ட் தான் என்ன வந்துச்சுன்னா, ஐபோன் அதாவது iOS 13 வச்சுப்போம். iOS 13ல இப்ப என்னங்க யூஸ் பண்ண முடியும்? கரெக்ட். சிஸ்டம் ஆப்ல ஓரளவுக்கு ஆப் வேலை செய்யுமே தவிர தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே வந்து மினிமம் ரெக்வயர்ட் 16 17 சொல்லலாம் iOS. கண்டிப்பா. அப்ப முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப நியூஸ் ரீசன்ட்டா ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, இந்த ஆப்பிளோட மேக் ஆப்பிளோடதுல குரோம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓல்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்துக்கும். ஆனா அவன் நியூஸ் சேனல் இருக்கான் பாருங்க, என்ன பண்ணுது, அருமையான நியூஸ் சேனல், ஆப்பிளுக்கே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டான், இனிமேல் குரோம் ஒர்க் ஆகாது அப்படின்னு போட்டுருந்தான். கீழ ஒருத்தன் சூப்பரா கீழ ஒருத்தன் அது வேற நம்பி குரோமே இல்லையா இனிமே ஐபோன், டே செத்தனை உனக்கு இனிமே குரோமே இல்லையா போச்சு அப்படின்னு அவன் வேற நியூஸ பாதியா இந்த மாதிரி ஆளுங்களால தான்டா அந்த சேனல்ல இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. பூரா எல்லாமே ஃபேக் நியூஸ் இல்ல. அது 100 நியூஸ்ல 5 நியூஸ் தான் கரெக்டா இருக்குது. இல்ல ப்ரோ, கம்ப்ளீட்டா ஃபினிஷே பண்ண மாட்டானுங்க. பழைய வெர்ஷன் ஆஃப் macOS கிடையாது, போடல. பழைய வெர்ஷன் கிடையாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு நீ போட்டுருக்கணும். ஆப்பிளுக்கே ஒர்க் ஆகாதுங்க, குரோம் வந்து நிறுத்தி விட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கூகுள் வந்து பகீர், இது வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் பயத்துல இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்ட்டு. சரி, ஸோ இந்த மாதிரி ஒன்று இருந்ததா? அப்போதான் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, என் கேலக்ஸி S6 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள போல யாரும் கஸ்டமர் நார்மலாவே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கிரிட்டிக்கலான ஏதாச்சும் அப்டேட் தேவைன்னா அந்த செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் வருங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வரும், எப்பயாவது வரும், நிஜமா வரும். S6 S7 Edge எல்லாம் வந்து அவ்வளவு பழசு இல்ல, யூஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க போல, என்ன பொய் சொல்றியா அப்படின்னு. அவர் உடனே என்னடா நேரா பிளே ஸ்டோர்ல போய் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டாரு, இப்பதான் டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப் அப்டேட் அப்படி மாஸ். அது பேட்டரி மட்டும் மாத்திட்டா நீ ஓடிட்டே இருங்க. அது சரி, இவன் என்ன போவா ஜோக் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களா, போவா புதுசா ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னது லென்ஸை கூட க்ளீன் பண்ணாம போட்டோ எடுத்து அதை வச்சு கிராபிக்ஸ் பண்ணிருக்கான். அதெல்லாம் நாங்க இது ஃபுல்லாவே கிராபிக்ஸ் தான், போட்டோ பாருங்க எடுக்கல. அது ஏதோ இதா இருக்கும் ப்ரோ, டெக்ஸ்சர் ப்ரோ. இது என்ன டெக்ஸ்சரா ப்ரோ, பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. பாப்போம் வரும் பாருங்க, வெயிட். முதல்ல லென்ஸை க்ளீன் பண்ணிட்டுறான்ற அளவுக்கு இருக்கு. சிங்க மாதிரி வருவாங்க. யார் இவனா? இனிமே அவன் மேல எனக்கு போவா 7 ப்ரோ நல்லா இருந்துச்சு, அதனால அவன் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு. சரி, ஓகே, அதனால ஒண்ணு மன்னிச்சு விடுறோம்டா. எஸ், சரி. ஆனா நம்ம மக்களுமே போவா 7 ப்ரோ எல்லாம் வாங்கி இருக்கீங்க, ரிவ்யூஸ்னும் பாசிட்டிவா தான் வந்துருந்துச்சு. ஆமா, இது என்ன Air 4 MacBook Air 4 வந்து நேத்து 89,500 ரூபாய்ல ஆர்டர் பண்ணா 10 மினிட்ஸ் டெலிவரி, அவ்வளவுதான். ஏன்னா 10% ஃபிளாட் ஆஃபர் அப்படியே கார்டுக்கு. இதெல்லாம் கிரேசி டீல் இல்ல. 80,000, ஏன்னா இப்போ சிம்பிள்ங்க, 80,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 15,000 ரூபாய் கேர் பிளஸ் வச்சுக்கோங்க. அப்படி போட்டா என்ன ஒண்ணு யோசிங்க, 3 வருஷம் வாரண்டி வந்துடும். 3 வருஷம் நீங்க போட்டு கொஞ்சம் தைரியமா ஜாலியா யூஸ் பண்ணல. ஏன்னா லேட்டஸ்ட் இது கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த போட் ஜாவித் ப்ரோ கூட ஒரு வீடியோ போட்டாமே, போட் ராக்கர்ஸ் ப்ரோ 2999 ரூபா, மத்த கலரோட பிரைஸ் கிரீன் கலர் மட்டும் நேத்து 999 வந்துச்சு. 999 ஜஸ்ட் 999. ஜாவித் 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இல்ல எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நைட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க நான் அமேசான்ல செக் பண்ணி பாருங்க, கிரீன் கலர் மட்டும் இருந்துச்சு. இது எப்போ ப்ரோ நடந்துச்சு இதெல்லாம்? நேத்து நைட்டு நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேனே. தெய்வமே, நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேனே ப்ரோ, செக் பண்றேன். போட் ராக்கர்ஸ்
650 ப்ரோ அதே தான். சத்திய சோதனை எல்லாருமே நம்ம மக்களே பார்த்துருந்தாங்களே. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. 2025 எடிஷன். அதில் அந்த க்ரீன் கலர் மட்டும் வந்துருந்துச்சுங்க, லைட் க்ரீன் கலரு. பாருங்கப்பா ரேட் ஏற்றிட்டான். இதுதான் சேஜ் க்ரீன், இந்த கலர் தான் 999 வந்துச்சு. இந்த கலர் பரவாயில்லையே, ஜஸ்ட் 999. இப்போ 2999 இருக்கு. நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று இப்போ டீலே இருந்தான், செம்ம டீலு. நேற்று போட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஆஃபரில் வந்துருந்துச்சுங்க. 799க்குலாம் ட்ரூ ஒயர்லெஸ் பட்ஸ்லாம் கிடச்சிச்சு. 399க்கு ஒரு பட்ஸ் கிடச்சிச்சு. 1500 பட்ஸு போட்டோடது. போட்டு எல்லாமே நேற்று ஏதோ சேல் மாதிரி போட்டிருந்தான். ஒரு 2 hours இருந்துச்சு. 799, 999 ஒரு 4 பட்ஸு, ஒரு ஹெட்ஃபோனு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கினா நமக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வருத்தம் இருக்கு. 999 அது ஒருத்துங்க எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை ப்ரோ, அந்த 399லாம் அநியாயம் ப்ரோ. இந்த எனக்கு இந்த 999 ஓவர் தி ஹெட் பெரிய விஷயமாச்சு. நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல, சீக்கிரமா அந்த டீல் சேனலை ஓபன் பண்றோம் போடுறோம் நம்ம மக்களுக்கு. இது யாருன்னு எனக்கு தெரியல, கிறிஸ்டியன் ஒருத்தர். அவர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா பீ கேபிட்டலிஸ்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டு. இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஆனா இதை ஏன் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் ஆகுதுங்கிறதையும் நான் பேசணும். ஏன்னா ஒரு டைம் வந்து மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி மக்கள் இல்ல 100 கோடி மக்கள் உலகம் பூரா இருக்காங்கன்னு 100 கோடி பேர் உலகம் பூரா இருக்கும்போது எவ்வளவு பிராண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா 4 பிராண்ட் பண்ணிருப்பாங்க. 4 பிராண்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சரி 80 கோடியில வந்து ஒரு 40% ஆஃப் த பீப்புளை ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. சரியா, மீதி பேர் 60% ரீச்சே பண்ண முடியாதுன்னு கூட வச்சுப்போம். ஆமா, அந்த 40% பேர் அப்ப 4 பிராண்ட் பிரிச்சுக்கிட்டா ஆளுக்கு 10%. ஆமா, எவ்வளவு பெரிய லாபம் இது குளோபல் மார்க்கெட்ல சொல்றேன். லோக்கலைஸ்டா வந்து வேற ஏதாவது பிளேயர்ஸ் இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஊர்ல வேற வேற பிராண்ட்ல கூட இருந்திருக்கும். அது அந்தந்த லோக்காலிட்டியில அவங்க வாங்கினா வாங்குவாங்க. பட் இன்னைக்கு நிலைமை எப்படி, குளோபல் பிராண்ட்ஸே இன்னைக்கு நம்ம விரல் விட்டு என்ன ஆரம்பிச்சா 15-20 சொல்றீங்க. அப்புறம் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவீங்க? இதுல இன்னொரு கொடுமை என்னடான்னு பார்த்தா, ஒரே பிராண்டே 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வித்தியாசத்துல போன் விடுறான். ஆமா, அப்புறம் எப்படி நான் வந்து 1000 ரூபாய் 2000 டிஃபரன்ஸ்லயே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கம்பெனி த்ரைவ் ஆகும் அடுத்தடுத்த லெவலுக்கு? அப்போ கன்ஃபியூஷன் தாங்க வருது. யாரை கேட்டாலும் கன்ஃபியூஸ்டா இருக்குங்க, எந்த போன் வாங்குறதுனே தெரியல, இத்தனை போன் இருக்குது. இதுலதான் என்ன போட்டிருந்தாருன்னா SD கார்டு ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணானுங்க. அதை ரிமூவ் பண்ணனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அழகா வந்து கிளவுட் ஸ்டோரேஜுக்கு பே பண்ண வச்சாங்க. ஆமா, சர்வீசஸா வருதுங்க எல்லாமே. சோ நம்ம ஆல்ரெடி யோசிச்சதுதான், சர்வீசஸ் வந்து புத்திசாலித்தனம். ஆமா, ஆப்பிளோட ஹையஸ்ட் பிசினஸ் சர்வீசஸ் தானே. அவன் போன் வித்தலாம் அவ்வளவு சம்பாதிக்கல, சர்வீசஸ்ல மட்டும் அவ்வளவு சம்பாரிச்சுதான் இன்னைக்கு $1 trillion கம்பெனி ஆனானுங்க. இப்போ கேர் பிளஸ் வச்சு அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆமா, இப்ப அந்த இது வேற ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆப்பிளோட கிரியேட்டர் ஸ்டுடியோ, அதுல அவ்வளவு சம்பாதிக்க நிறைய இருக்கு. ஃபிட்னஸ் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நிறைய இருக்குங்க. அதை வச்சுதான் வந்து ரெக்கர்சிவா சர்வீசஸ் மட்டும்தாங்க அவங்களோட மெயின் இன்கமே. அடுத்து பாத்தீங்கன்னா 3.5 ஜாக் ரிமூவ் பண்ணி TWC நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆனா இப்போ ஒரு பையன் கீழே ஒரு சின்ன பையன் தான், அவனோட புரிதலுக்கு அவன் போடுறான் 3.5 ஜாக் தூக்குனது தப்பு தான் நான் சொல்லுவேன் வச்சுக்கோங்களேன். தூக்கலாம் வேணாண்டா, ப்ளூடூத் வேணா ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கிறேன், 3.5 வேணா 3.5 யூஸ் பண்றேன். அந்த பையன் சொல்றான் 3.5 ஜாக் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா ப்ளூடூத் இப்போ வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு, உங்களுக்கு தெரியல அப்படின்னு போட்டுருந்தான். இவனுக்கு அவன் போடுறான் ரிப்ளை. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, அவனை நான் தப்பு சொல்ல மாட்டேன், ப்ளூடூத்ல தான் இப்போ பெரும்பாலும் நிறைய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வித்தியாசமா. ஆனாலும் வந்து 3.5 ஜாக்குங்கிறது இருந்ததுன்னா நம்ம டெடிகேட்டடா ட்ரெடிஷனல் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்கிற IEMs என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஆமா அதை நம்ம பேசியே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சார்ஜர்ஸ் நேக்கா ரிமூவ் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறாங்க. 100% வாங்கி தான் ஆகிற மாதிரி இருக்கு சார்ஜர். இப்போ நம்ம மக்கள் அவ்வளோ பேர் இந்த சேல்ல ஃபோன் வாங்கிட்டு சார்ஜர் சொல்லுங்க பூரா என்ன வாங்குறது பூரா அப்படின்னு. கரெக்ட் தான். லேப்டாப்ல பாருங்க, ஆப்பிள் USB போட்டே கிடையாது, வேணா அடிஷனல் டாங்கிள் மாதிரி வாங்கி நீ USB ஹப் போட்டு இது கொடுத்துறோம், மேக்னெட் இது கொடுத்து. ஓ அது USB ஸ்லாட் கொடுங்க. ஆமா, அதுக்கு இது தனியா வாங்கணும், ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலா 2017-18 ஏர் யூஸ் பண்ணும்போது i5 பேஸ்டு ஏர் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து USB போர்ட்டும் இருக்கும், பிளஸ் மைக்ரோ இது SD கார்டு, மெமரி கார்டு, SD ஸ்லாட் இருக்கும். அப்படியே கேமரால இருந்து எடுத்து பண்ணலாம், பெரிய இது கொடுத்துருப்பாங்க. கரெக்ட், இதெல்லாம் ஒரு இதா இருந்துச்சுங்க. CD அதுக்கெல்லாம் CD பிளேயர் எல்லாமே வச்சு அப்படி இருந்து அப்படி ரிமூவ் ஆகி ஒன்னொன்னா ரிமூவ் ஆச்சு. இப்போ என்னடான்னா எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சுங்கிறத எதா அர்த்தம். கேட்டா மினிமலிஸ்டா போறோம், 2 ஸ்லாட் தான். அடுத்து கொஞ்ச நாள்ல வெறும் ஒரு டப்பா தருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேரபிலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அப்புறம் ஓனர்ஷிப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ என் ஃபோனில் நான் ஏதாவது பாட்டுலாம் வச்சிருந்தேன்னா அது எந்து. பட் இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். கரெக்ட். ஆமா. ஸோ இதெல்லாமே நம்ம தப்பு சொல்லலை,
நடக்குது தான், லைவா நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் ப்ரோ நம்ம வந்து இவ்வளவு நாளா 3G யூஸ் பண்ணும்போதும் 4G யூஸ் பண்ணும்போது இவ்வளவு டேட்டா நம்ம கன்சியூமே பண்ணலையே. இப்ப சம்பந்தமே இல்லாம அதே மாதிரியான கண்டென்ட் தான் பாக்குறோம். அந்த அன்லிமிட்டட் 5G ஒன்று வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு நிஜமாவே. ஒரு அடிக்ஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதை. நான் தான் இதை பார்த்தது என்ன சொல்லியிருந்தேன்னா, டிஃப்ரெண்ட் டைமுக்கு டிஃப்ரெண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இன்னைக்கு நிலைமைக்கு இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி போகலன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அது உண்மைதான். சரி, இதெல்லாம் தாண்டி என்ன இது பிரைவசி வாட்ஸ்அப்? ஆமா, வாட்ஸ்அப் பிரைவசியில கொண்டு வராங்க. அது இல்ல, அவன் மெசேஜ் யாருனாலும் படிக்க முடியுதாமே. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இவ்வளவு நாளா அதை தானே ப்ரோ பெருசா பேசிட்டு இருந்தோம் நம்ம. மெட்டாவே அப்படிதாங்க, தெரிஞ்ச விஷயம் தாங்க. என்னங்க நீங்க நேற்று இன்ஸ்டாகிராம்ல ஏதோ அப்டேட் வந்திருக்கும் போல. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி இந்த மெசேஜஸ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் மெசேஜ், அது ஓபன் பண்ண உடனே ஒரு பாப்பப் வருது. நாங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் ஃபீச்சரை டிசேபிள் பண்ணிட்டோம், இனிமேல் நீங்க ஸ்கிரீன்ஷாட் யாரும் எடுக்க முடியாது புது வெர்ஷன்ல. இது வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், மெயினா ஒரு பிரைவசிக்காக. இனிமேல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்க முடியாது மெசேஜஸ். மெசேஜஸ் நம்ம சேட் பண்றோம்ல, மெசேஜஸ் நம்ம இனிமேல் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாதான். ஏய் என்னடா இது? சரி, அப்ப இன்னொரு போனை வச்சு இந்த போனை போட்டோ எடுக்கணும், அப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் என்னத்த சொல்லணும்னு எனக்கு தெரியல. டியூ டு பிரைவசி வி ஆர் ஸ்டாப்பிங் த ஃபீச்சர் அப்படின்னு வந்துச்சு எனக்கு. பிரைவசினால இதை ஸ்டாப் பண்றாங்களா? மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மிஸ்யூஸ் பண்றாங்களாமே. மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு அங்க நீ என்ன சாட் பண்ண? எனக்கு அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நிறைய இதெல்லாம் அப்புறம் மாட்டிக்குவான்ல இந்த யோகி பாபு மாதிரி. டேய் நீ என்னடா இப்படி உட்காந்து இதுல கம்ப்யூட்டர் சென்டர்ல இப்படி உட்காந்துருமால யோகி பாபு, என்னடா சட்டை எல்லாம். அதனாலதான் நரேஷ்காக அவன் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க ஹேர்டேக் வந்திருக்கு, புது ஹேர்டேக். ஏன்னா வந்து ஐபோன் யூஸர் ஆச்சே. ஆமா, பின்னாடியே ஹேர்டேக் மாட்டி விட்டுருவோம், எங்கெல்லாம் போயிட்டாலும் கத்துக்கலாம்ல. ஆமா, அழகா மாட்டிரும். ஆமா, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே அந்த பேக் ஒன்று வச்சிருப்பான், அதுல வச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா மாட்டுவான் அவன். இந்த ஏர்டேக் வந்து இப்போ பெட்டர் பேட்டரி லைஃபா, அப்புறம் ஸ்பீக்கர் வந்து 2 times லவுடரா. கரெக்ட். ஆமா, ஸோ அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். மினிமல் அப்டேட். பட் ஆனா அந்த ஏர்டேக் ரொம்ப காஸ்ட்லிங்க, அதுதான் பிரச்சனை. கண்டிப்பா காஸ்ட்லி தான் ப்ரோ. இது எங்க போய் முடியும்? வேற ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம். அது நம்ம கரெக்ட் தான். காத்திருப்போம் ஒரு பட்டியல் மாதிரி போயிட்டு பெட்டரா கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க, நிறைய பிரான்ச் இருக்குது. ஒரே சண்டை வேற ப்ரோ. நீ பெஸ்டா நான் பெஸ்டா, ரெட்மி பெஸ்டா ரியல்மி பெஸ்டா, இல்ல ஓப்போ தான் பெஸ்ட், இல்ல விவோ ஒய் சீரிஸ் தான் பெஸ்ட்னு சண்டை போட்டுக்கிறாங்க ட்விட்டர்ல. ஒய் சீரிஸ் பெஸ்டா ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிறாங்களே. நீ இல்ல இதுதான், இது இல்ல அதுதான். சரி ஓகே, நீ சொம்படிக்கிறேன்னு தெரியுது, அதுக்காக பீத்த போனாலாம் போய் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னடா டே? நீங்க சரியா யூஸ் பண்ணல. ஒய் சீரிஸ், இந்த ஓப்போ எஃப் சீரிஸ் எல்லாம் வந்து மக்கள் வாங்கிட்டு ஏமாந்து வாங்கிட்டு, ஏன்னா இந்த ஒரு சில கடைகள்லாம் ஃபோன் பண்ணா ஃபோன்லாம் போதாமே 2 மாசத்துல உட்காந்துருச்சுன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதை என்ன சொல்லுவீங்க? அவர் சேர் போட்டது அவர் தப்பு ப்ரோ. Y400ங்க, இத்தனைக்கும் லேட்டஸ்ட் மாடல் தான். ஆமா, அதெல்லாம் வந்து மண்டை கழுவி ஏமாத்தி வாங்க வச்சிடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒர்க் ஃபோன் போயிருச்சுங்க. ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க ப்ரோ, விவோ ஒய் சீரிஸ். இதுல வேற நிறைய பேர் வேற போட்டுருந்தாங்க, நல்ல வேலை நான் ட்விட்டர்ல இல்ல அப்படின்னு. அப்படியே இல்லையா? ஏய் நீங்களாம் வாழ்க்கையில நிஜமாவே புண்ணியம் பண்ணவங்கயா. என் டைம் லைனை மட்டும் பாக்குற ஆளு, எனக்கே வயிற்றுச்சலா இருக்கும். என் டைம் லைன்ல போய் நான் சும்மா ஏதாவது பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, நான் irrelevant to டெக் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம இருந்ததுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து ஃபில்டர் பண்ணியே இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு. இப்பதான் வருது. இதுல நீங்க எல்லாம் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருவாள் எடுத்துட்டு சும்மா வீட்டை விட்டு எல்லாம் கிளம்புவீங்க. என்னடா இப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு. அப்படியே போய் இப்போ சிம்பிள்ங்க, நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக நான் சொல்ல, பட் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணோம்னா, அதோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணோம், அது கேவலமாக தான் இருக்கு, பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 4 மில்லியன் யூனிட் கிட்ட பண்ணிட்டோம், வித்து தான் ஆகணும், அதனால நல்லா இருக்கு வாங்கிருங்க, இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. பிளஸ் மைனஸ் சொல்லி தான். சரி, இப்போ பிளஸ்னே வைங்க, பிளஸ்னே வைங்க, வந்து ஒழுங்கான பிளஸ்ஸா இருக்கணும். இப்போ பிளஸ்னே வைங்க ப்ரோ, நிஜமாவே நல்லா இருக்குனாலும் அங்கேயும் ஒரு கன்சியூமர் பாயிண்ட்ல இருந்து நான் யோசிக்கும் போது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, அவன் ப்ராடக்ட் அவன் நல்லதுதான் சொல்லுவான், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். அப்போ யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும் கரெக்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 13R நான் யூஸ் பண்ணேன். 13Rல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 50 MB பிரைமரி ஷூட்டரும் ஒரு 50 MB டெலிஃபோட்டோ இருக்கும். ஆனால் 2x. ஆமா, இந்த 2x டெலிஃபோட்டோ இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 6x வரைக்கும் என்னால் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியுது. ஆனா 15R நான் யூஸ் பண்றேன். 15Rல ஆக்சுவல் கலர் அக்யூரசி அண்ட் அவுட்புட்லாம் நல்லா இருக்கு. ஆமா, ஆனா ஒரு 4x தாண்டி போக முடியல. ரீசன் என்ன? பிரைமரி சென்சார். ஆமா, ஆனா அந்த பிரைமரி சென்சார் வந்து என்ன பண்ணுது, இன் சென்சார் ஜூம் வச்சு 4x வரைக்குமே சமாளிக்குது. ஆமா, அப்ப நீங்க இன்னும் பெட்டர் அல்காரிதம், பெட்டரான சென்சார், பெரிய சென்சார் போயிருந்தீங்கன்னா அப்ப ரிசல்ட் இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆமா ஆமா, இததான் வந்து என்ன பண்ணானுங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெட்மி கிட்ட பேசும்போது என்னடா அப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டோம். ஏன்னா கண்டிப்பா நான் கேட்பேன் தானே ப்ரோ, ஏன்னா நான் கேமரா கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல HPE சென்சார் இருக்கு,
இப்போ நான் திரும்பியும் சொல்லிடுறேன்ப்பா, நான் சொல்றது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஸ்பெக் ஆஸ்பெக்ட்ல என்ன ட்ரை பண்ணிருக்காங்கிறது தான். இதனால எல்லாரும் வாங்கிருங்க, அதான் பெஸ்ட், அதுக்காக இங்க சொல்ல வரல. கரெக்ட். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் தான் நான் சொல்றேனே தவிர அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, HPE சென்சார் 1/1.4 இன்ச் சென்சார்னும் போது அது பெரிய சென்சார் தான். அது மட்டும் இல்லாம அதுதான் நம்ம இந்த பெரிஸ்கோப்ல எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். அதனால நல்ல சென்சார். நீங்க வந்து இன் சென்சார் ஜூமே இதுல நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நாங்க நார்மலா என்ன பண்றோம், இப்போ ஒரு 23 mm இருக்கு அப்படின்னா அழகா 46 mm அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 46ல இருந்து 92 mm வரைக்கும் போலாம். ஏன்னா உங்களுக்கு 4x இருக்கு, டீடைல்ஸும் நல்லா இருக்கும். ஆமா, இன் சென்சாரே போலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2x வந்து 2x பண்ண மாதிரியே இருக்காது, நான் அடிச்சு சொல்றேன், அவ்வளவு சூப்பரான ஆப்டிகல் குவாலிட்டி இருக்குங்கிறான். அப்போ இப்போ அவன் அடுத்து என்ன கேள்வி என்ன கேக்குறான்னா, இப்போ நான் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்றதுக்கு நான் அந்த 2x சென்சார் வைக்காமே 2x ரிசல்ட் தரேன் தானே. இப்போ அந்த 2xல இன் சென்சார் வைக்கிறேன், 2x வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன சென்சார் தான் வச்சிருக்கேன், 1/1.3 இந்த மாதிரி சின்ன சென்சாரா இருக்கு, சரியா பெருசு இல்ல. அதாவது 1 by கிட்டத்தட்ட நான் நீங்க பாத்தேன் ஒரு சென்சார் 1/3. டேய் என்னடா இது, நம்ம சாம்சங் தொழில் தெரியும்ல 1/4, அந்த 10 MP மாலை கண் வியாதி வந்துருமே. சோ இந்த அளவுக்கு சின்ன சென்சார்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு அதுல நீங்க 2x இன் சென்சார் போனா என்ன வரும் சொல்லுங்களேன். சோ அப்ப என்ன ஆயிடுது, லாஜிக்கலா பார்த்தா ஹார்ட்வேரோட பவரை சாஃப்ட்வேரோட சேர்த்து கம்ப்யூட்டேஷனல் ஆஸ்பெக்ட்ல என்னால வந்து 6x 7xல கூட ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. இது அவங்களோட கிளைம். அது தருதா தரலையா அப்படிங்கிறத ஒரு பக்கம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு எந்தூசியாஸ்ட், இன்ஃப்ளூயன்சர், ரிவ்யூவர் சொல்லணும். ரெண்டாவது ஒரு கன்சியூமரா நீங்க வந்து எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குன்னா அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் டேட்டா. இப்ப ஆக மொத்தம் அப்ப நிஜமாவே என்ன ஆகுதுன்னா, கௌதம் ப்ரோ சொல்ற ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு பீத்த தேர்ட் சென்சார் வைக்கிறதுக்கு வைக்காமலே போயிடலாம், 2 சென்சார் ஒழுங்கா வச்சுட்டு போயிரு, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம அடுத்தவன் சட்டையை பிடிச்ச என்ன கேட்கலாம் தெரியுமா, இவ்வளவு கொடுக்க தெரிஞ்சவனுக்கு ஏன் ஒரு 12 MP 13 MP இன்னும் கொஞ்சம் பெரிய அல்ட்ரா 8 MP வச்சுட்டு சாவறீங்க, அது கேவலமா இருக்கு. மெயின் சென்சார்ல இருந்து இந்த அல்ட்ரா வைட் மாறினாலே கலர் அவ்வளோ டவுன் ஆகுது. டீடைல் ஏதோ என்னடா 10,000 ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு அல்ட்ரா வைட். இத வந்து எல்லாரும் பண்றாங்க, இன்னும் 8 MP புடிச்சிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. இத எல்லாரும் பண்றாங்க. ஒரு 12 MP ஆவது குடுறா, சீரியஸா நல்லா எடுக்குமே 12 MP. இது இந்த இடத்துல தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு GT6 இதெல்லாம் எல்லாத்துலயும் அவரும் GT8 Pro எல்லாம் 8 MP அல்ட்ரா வைட். அந்த இடத்துல சிவி வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிச்சு. கரெக்ட். ஆனா இப்போ வந்து நான் நோட் சீரிஸ்னு வரும்போது 8 MP கொடுத்தது வந்து எப்படி இருக்குன்னா, சரி இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க அதனால கண்டினியூ பண்றீங்கன்னு சொன்னாலும் கூட சரி அதான் 2 சென்சார் ஆயிடுச்சுல்ல, அப்ப ரெண்டாவது அல்ட்ரா வைட கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம், அவ்வளவுதான். பட் இப்போ அவங்க அடுத்து அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன், ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன், MKBHD கூட போட்டுருந்தாப்லையே, நான் இப்படி லிசன் பண்ணி நூவி நான் போக விரும்பல, எனக்கு எப்படியா இருந்தாலும் அங்க ஒரு 10 போன் விக்குது, அது கன்சியூமர் தான் வாங்கிட்டு போறாங்க, அவங்க யாரும் என்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல, அதனால நாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்றான். ஒரு சில பேர் அல்ட்ரா வைட்லாம் எங்களுக்கு வேணாம், டெலிஃபோட்டோ மட்டும் கொடுங்க, அல்ட்ரா வைடா நாங்க யூஸே பண்றது இல்ல, எதுக்கு அல்ட்ரா வைட். எனக்குலாம் அப்படி திரும்ப இருக்கு, கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிஜமாவே போட்டோகிராஃபி எந்தூசியாஸ்ட் எப்படி இருக்கும்னா அல்ட்ரா வைட 1x தான் மெயின். ஏன்னா வெளில போய் வீடியோ எடுக்கும்போது நமக்கு ஃப்ரேம்ல ஃபுல்லா எல்லாமே கவர் ஆச்சுன்னா தான் ஹாப்பியா இருக்கும். நான் அந்த ஏர் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஏர் நல்லா வீடியோ எடுக்கும், நல்ல சென்சார், இன் சென்சார் ஜூம் 2x எல்லாம் சூப்பரா தான் இருந்தது. ஆனா அல்ட்ரா வைட் இல்லாதனால என்னால அந்த மலைக்கு எல்லாம் போயிட்டு நல்ல வீடியோ எடுக்க முடியல. அது கரெக்ட் தான். அப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்ற இல்ல வந்து அல்ட்ரா வைட் பதிலா 12 MP டெலிஃபோட்டோ கொடுத்துரு, எதுக்கு எனக்கு அல்ட்ரா வைட் கொடுக்குற, அல்ட்ரா வைட வேணாம், யார் அல்ட்ரா வைட் எடுக்கிறா போட்டோ. இப்படி இவங்க கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா ப்ரோ, இந்த ஐடியாவோட ஒருத்தன் வந்தான் அன்னைக்கு, அவனை போட்டு எல்லாரும் கிளின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்தி வெளில அனுப்புனாங்க. அவன் தான் வந்து பிக்சல் 4 4x. கரெக்டா. அதுல வந்து இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரியும் ஒரு 2x தான் இருந்தது. அதனாலதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8x வரைக்கும் நல்ல ரிசல்ட் வந்து கேட்டாங்க, ஏன் அல்ட்ரா வைட் கொடுக்கல, அல்ட்ரா வைட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இந்த ட்ரெண்டுக்கு நீ அல்ட்ரா வைட் தானே கொடுக்கணும், எதுக்கு டெலிஃபோட்டோ கொடுத்த, அது மெயின் சென்சார்ல நீ டெலிஃபோட்டோ ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான் நடந்துச்சு, யாரு இல்லைன்னா. சோ இது பண்ணா, அதாவது நீ இப்படி சுத்தினாலும் அப்படி சுத்தினா இதேதான். சோ இது நான் மறுபடியும் எதுக்கு தெரியுமா முடிவு பண்ணிட்டு அடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. நான் இது மறுபடியும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து நிஜமாவே கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி கேட்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியால எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம சேனல்ல இருக்கலே மோசமான ஒரு சேனல்னு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு எப்படியெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கிராப் பண்ணி ஒன்னாக்கி போட்டா பண்ண முடியுமோ, முடியும், ஆக்சுவலா முடியும். ஏன்னா நானே சில வீடியோஸ்ல என்ன சொல்லிப்பேன், ஆமா நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன், அதை மட்டும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோஸ். ஸோ இதெல்லாம் தாண்டியும் பாருங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து சஸ்டெயின் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள அப்படியே ப்ளூம் ஆகணும்னா எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுதான், வி ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு பி எஜுகேட்டட், தட்ஸ் இட்.
பிடிக்கிறது பிடிக்காது அவங்களோட ப்ரிஃபரன்ஸு. எல்லாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? ஆமா. ஃபோர்ஸே என்னைக்குமே பண்ணிடவே கூடாது. அவங்களா ரியலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்னவோ அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எக்ஸாக்ட்லி என்ன சொல்றாங்கன்னா பார்க்கணும். வேலைக்கே ஆகாது, ஆணியே பிடுங்க வேணாம். அதுதான் வந்து ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ அதான் ஃபேக்ட்டுங்க. ஸோ அதான் உங்க கூட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது விடைபெற்றுள்ள சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.